வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குதிரைவாலி பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு குதிரைவாலிக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ நான் குக்கரில் சேர்த்துட்டேன். 15 நிமிஷம் ஊறிடுச்சு. ஒரு கப் குதிரைவாலி அரை கப்பு பாசிப்பருப்புக்கு 4.5 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் 4.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுருக்கேன். கொஞ்சமாக போட்டால் போதும். வேணும்னா பச்சை மிளகா கூட சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லாட்டி லைட்டாக கொரகொரப்பாக மிக்சியில் கூட அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ இதை மிதமான சூட்டில் வச்சு 4 விசில் அடிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எடுத்துட்டேன். பாருங்கள், நல்ல குதிரைவாலி சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகு, அதுவும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15-20 போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா நெய்யிலே வதக்கி விட்டுறலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளித்ததை எடுத்து குதிரைவாலியில் கொட்டிடலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கனால பெருங்காயத்தூள் ஆட் பண்ணால் இன்னும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நான் பொங்கலில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு முறை. அவ்வளோதான், நம்மளோட குதிரைவாலி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.